வேலு அண்ணன் சொன்னதா பொய்ன்னு சொல்றீங்க. அப்போ நவீன் சொன்னதும் பொய்ன்னு சொல்ல போறீங்களா? ஐயோ, உனக்கு புரிய மாட்டேங்குது மீனா. சக்திக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கையை குறைக்கணுன்றதுக்காக தான் வேலு என் மேல இப்படி ஒரு பழிய போட்டிருக்கா. வேலு சக்தி என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றான். அந்த கொலையை வேலு தான் பண்ணாங்கிறதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்கு. ஆனா அதை நிரூபிக்கணும்னா எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. ப்ளீஸ் மீனா, இந்த சூழ்நிலையில யார்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுன்னு சத்தியமா தெரியல. எனக்கு நீ உதவி பண்ண. கண்டிப்பா உங்க அண்ணன் தான் தென்னரசை கொலை பண்ணான்னு நான் நிரூபிக்கிறேன். நீ எப்படிமா தென்னரசை கொலை பண்ணுவேன்? வேலுவும் நவீனும் சொன்னதுக்காக நீ என்ன சந்தேகப்படாத. அவங்கள விட என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். மீனா, என்ன நம்பு மீனா. நான் கொலை பண்ணலன்னு சத்தியமா நிரூபிக்கிறேன். உடனே எனக்கு கொஞ்சம் பண உதவி மட்டும் பண்ணு. உன் நகையை வித்து ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தேன்னா நான் கொலை பண்ணலன்றத கோர்ட்ல நிரூபிச்சிருவேன். ப்ளீஸ் மீனா. எங்க அப்பா அம்மாவும் வேலுவோட பேச்சை கேட்டு என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் கூட பிறந்த தங்கச்சியும் என்ன நம்பல. இப்ப நீயும் என்ன நம்பலன்னா சாகரத்தை தவிர எனக்கு வேற வழியே தெரியல. நான் இருந்தாலும் சாகரத்தை பத்தி கவலைப்படல. ஆனா அதுக்கு முன்னாடி நான் எந்த தப்பு பண்ணலன்னு நிரூபிச்சுட்டு சாகணும். அவ்வளவுதான். ப்ளீஸ் மீனா, என்ன நம்பு. சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு பணத்தை ரெடி பண்ணிட்டு இதே நம்பருக்கு கால் பண்ண. நான் உனக்கு எந்த இடம்னு சொல்றேன், அங்க வந்து கொடுத்துறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், தயவு செஞ்சு இந்த விஷயம் வீட்டுல யாருக்கும் தெரிய வேண்டாம். ரகசியமா வச்சுக்கோ. ஒருவேளை இந்த விஷயம் வேலுவுக்கு தெரிஞ்சிட்டா அவனை வச்சிருக்கிற ஆதாரத்தை அழிச்சு போலீஸ்ல என்ன பிடிச்சு கொடுத்துருவோம். ப்ளீஸ் மீனா, என்ன நீதான் காப்பாத்தணும். ஹலோ மீனா, ஹலோ. என்ன எதுவுமே பேசாம போன வச்சுட்டா? இவன் நமக்கு பணம் தருவானா இல்லையானே தெரியலையே. சரி, வெயிட் பண்ணி பாப்போம். ஒருவேளை சேரத்தா சொல்றது உண்மையா இருக்குமோ? சேரத்தா செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்க கூடாது. அவர்தான் நான் கொலை பண்ணல நிரூபிக்கிறேன்னு சொல்றாரு. நம்மனால முடிஞ்ச உதவியை பண்ணுவோம். அண்ணே இங்கதான் நிறுத்துங்க. இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரிம்மா. செட்டு, எனக்கு அவசரமா ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. இந்த செயினும் வளையலும் வச்சுட்டு பணம் தரீங்களா? சரி செட்டு, இந்த மோதிரத்தை வச்சுட்டு ஒரு 20,000 கொடுங்க. இப்ப நீங்க கேக்குற அமௌண்ட் 5 லட்சம் ரூபாய் வருமா? இதுல ஒரு கையெழுத்து போடுமா? இந்தம்மா மீதி. குமா, இந்த வேலு அண்ணன் சேரத்தான் தான் கொலை பண்ணதா சொல்றாரு. சேராத்தான் வேலு அண்ணன் தான் கொலை பண்ணதா சொல்றாரு. இதுல யார் சொல்றது உண்மைனே தெரியலையே. நிச்சயமா சேராத்தான் கொலை பண்ணிருக்க மாட்டாரு. இந்த பணத்தை கொடுத்துட்டா சேராத்தா கொலை பண்ணலன்னு நிரூபிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. சொல்லு. அத்தான், நீங்க சொன்ன அந்த கோயிலுக்கு பின்னாடி வந்திருக்கேன். நேரா திருமுனைக்கு வா. அங்க ஒரு தென்னந்தோப்பு இருக்கும், அதுக்குள்ள வா. அங்க நீ மட்டும் வா, ஆட்டோ டிரைவர் அனுப்பிடு. சரிங்க அத்தா. வேலு, உன் தங்கச்சி வச்சே உன்னை முடிக்கிறேன்டா. என்ன அத்தா இப்படி ஆயிட்டீங்க? எல்லா இடத்துலயும் உங்களை போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. சக்தி, வேலு அண்ணனு எல்லாரும் உங்க மேல கோவமா இருக்காங்க. உண்மையாலுமே நீங்க தென்னார் அண்ணனை கொலை பண்ணல. நான் போய் உங்க அண்ணனை கொலை பண்ணுவேனா? வேலுதான் அனாவசியமா என் மேல பழிய போடுறான். நான் கொலை பண்ணலன்றதை நான் கண்டிப்பா நிரூபிப்பேன். சரி, பணம் கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கேன் அத்தா. எனக்கு நீ இன்னொரு உதவி பண்ணணுமே.
என்ன உதவியத்தா? வேலுக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணணும். உன் ஃபோனை கூட. இல்ல வேணாம் அத்தா. வேலுகிட்ட நான் பேசினாதான் நான் கொலை பண்ணலங்கிறத நிரூபிக்க முடியும் மீனா. சரி, நீங்க ஃபோன் பண்ணி அண்ணன் கிட்ட ஆ, பேசுங்க. ஆனா நான் தான் பணம் கொடுத்தேன்னு அண்ணன் கிட்ட சொல்லிடாதீங்க அத்தா. அப்புறம் அண்ணன் ரொம்ப கோவப்படும். அதெல்லாம் கோவப்பட மாட்டான். நீ ஃபோனை கொடு. என்ன மீனா கிட்ட இருந்து வீடியோ கால் வருது? என்ன வேலு, எப்படி இருக்க? பயந்து ஓடுனவன் திடீர்னு எப்படி வீடியோ கால்ல வரேன்னு பாக்குறியா? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் கால் பண்ணேன். பாரு என் கூட யாரு இருக்கான்னு. மீனா, மீனா, நீயா அவனை பார்க்க போன? அவன் மோசமானவன். முதல்ல அங்கிருந்து கிளம்பி வா. நான் கஷ்டப்படுறேன்னு உன் தங்கச்சி எனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கொண்டு வந்து கொடுத்துருக்கா. பாக்குறியா? இந்தா, பாரு 5 லட்சம். நீங்க தானே என்ன கொலைகாரன்னு சொல்றீங்க. ஆனா மீனா நான் கொலை பண்ணலன்னு இன்னும் நம்புறா. அதான் உனக்கே தெரியாம எனக்கு ஹெல்ப் பண்றா. மீனா, அவனை நம்பாத. இப்ப நீ எங்க இருக்க? உடனே கிளம்பி வந்துடு. ஹே டேய், மீனாலாம் அங்க வரமாட்டா. மீனாவை பார்க்கணும்னா நீ இங்க கிளம்பி வா. எதுக்காக அத்தா வேலு அண்ணனை இங்க வர சொல்றீங்க? அண்ணே, நீங்க வராதானே? மீனா, சரி, உன் தங்கச்சிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா நீ உடனே புறப்பட்டு இங்க வரணும். வரும்போது நீ மட்டும் தனியா வரணும். அதையும் மீறி போலீஸோட வந்தனா உன் தங்கச்சி மீனா உயிரோட இருக்க மாட்டா. அவளை நான் கொன்னுட்டு நான் இங்க இருந்து தப்பிச்சு ஃபாரின் போயிடுவேன். இன்னும் 10 நிமிஷத்துல மாரியம்மன் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற தெருமுனையில ஒரு தென்னந்தோப்பு இருக்கும். அதுக்குள்ள நீ வா. என்னை பிடிக்க மட்டும் முயற்சி பண்ணன்னு வச்சுக்க, உன் தங்கச்சி நீ போனமா தான் பாப்ப. டேய் டேய், அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். நீ ஒண்ணும் பயப்படாத. நீ என் தங்கம்டா. உன்னை போய் நான் கொலை பண்ணுவேனா? என்ன வேலை ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல சார், சும்மாதான். எனக்கு வெளியில ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சக்தி கேட்டா கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன்னு சொல்லுங்க. எங்கப்பா அவசரமா போற? இங்கதான் சார், பக்கத்துல தான். வந்து விவரமா சொல்றேன். வேலு எங்க அவசரமா கிளம்பி போறான்? வேலுவை பார்த்தா ஏதோ பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கே. ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். எதுக்கும் வேலுவை நம்ம ஃபாலோ பண்ணி போவோம். என்ன வேலை கிளம்பிட்டியா? அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். சீக்கிரம் வா. நீ இங்க வர்ற விஷயம் யாருக்காவது தெரிஞ்சது, அடுத்த செகண்ட் உன் தங்கச்சி மீனா செத்துட்டான்னு நினைச்சுக்க. டேய், என் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அவ்வளவுதான். உன் தங்கச்சிக்கு ஒண்ணும் ஆகக்கூடாதுன்னா நீ மட்டும் வா. டேய், கொடுத்துறீங்க. அண்ணன் போலீஸ் எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டு வராது. ஒருவேளை என் மேல இருக்கிற கோவத்துல போலீஸோட வந்தானா என்ன பண்ற? மீனா, மீனா, வேலு வந்துட்டான். அவன்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசிட்டு வரேன். அது வரைக்கும் நீ போய் மறைஞ்சுக்கோ அந்த இடத்துல. அ, வா வா. அண்ணன்
மீனா ஏய்! அண்ணே அத்தா அடிக்காதீங்க அத்தா 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க அண்ணே அத்தா அண்ணே 2 பேரும் சண்டை போடாதீங்க அண்ணே அடிக்காதீங்க ஐயோ அண்ணே அண்ணே அடிக்காதீங்க அத்தா அத்தா அடிக்காதீங்க அடிக்காதீங்களா? உங்க அண்ணனை கொல்றதுக்காக தான் இவனை